ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள், உதயம் சஞ்சோதிடம். இப்போ சஞ்சோதிடம் என்ற பெயரை உதயம் சஞ்சோதிடம் என்று மாற்றி அமைத்துள்ளோம். இது என்ன விஷயம்னா, சஞ்சோதிடம் என்று சொன்னாலே நம்ம சன் டிவியோட ராசி பலன்கள் வருகிறது என்று அன்பர்கள் சொன்னாங்க. அதனால் உங்களுடைய யூடியூப் சேனலில் எளிமையை எடுக்க முடியலை, தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த சஞ்சோதிடம் முன்பு உதயம் சஞ்சோதிடம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் அன்பர்கள் அனைவரும் உதயம் சஞ்சோதிடம் எல்லாமே கேப்டன் லெட்டரில் டைப் பண்ணணும். கேப்டன் லெட்டரில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதயம் சஞ்சோதிடம் டைரக்ஷனாக காட்டும். இதுதான் இன்றைய தகவல். நம்ம அன்பர்கள் அனைவரும் நம்ம பொது பலனாக சொல்லிட்டு வரோம். பொது பலனாக ராகு கேது தோஷங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் தொடர்ச்சியமாக ராகு கேது பதிவுகள். இந்த ராகு கேது தோஷம் என்பது லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களிலே இருந்தால் ராகு கேது தோஷங்கள், அதுவும் சர்வ தோஷங்கள், நாகதோஷங்கள், காலசர்ப தோஷங்கள் என்று பல்வேறு வகையில் இந்த தோஷங்களை பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்தில் இருந்தால் மாத்திரு தோஷமும், 9ஆம் இடத்தில் இருந்தால் பித்ரு தோஷமும் என்ற கணக்கிலும் இது நம்ம பார்க்கப்படுகிறது. ஆக இந்த 12 ராசிகளிலே மொத்தம் 6 இடங்களிலும் மொத்தம் 9 இடங்களிலே ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம். மற்ற 3, 6, 11ஆம் இடங்களிலே 10ஆம் இடங்களிலே ராகு கேதுகள் இருந்தால் தோஷமில்லை என்ற ஜோதிட கருத்துக்களும் ஜோதிட நூலாசிரியர்களும் சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போது ராகு கேதுக்கள் தோஷத்தை நம்ம பார்க்கின்ற அடிப்படை என்பது பார்க்க வேண்டுமா என்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும், ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப நம்ம ஜோசியத்தை கையாள வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். ஜோசியம் என்பது உங்களை சரியான பாதையில் இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடம் என்பது உங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம். இதுதான் உண்மையாக. இந்த ஜோதிடம் என்ன என்று சொல்கிறதுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் வகையார்களோ அல்லது தற்போது உள்ள மக்களாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரை ஜோதிடம் வழியிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மகா புருஷர்கள் அவதரித்ததும் ஜோதிடம் சார்ந்ததான். நம்மளுடைய யுகங்கள் 4 யுகங்களும் கடந்து வந்திருப்பது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தான். தற்போது இந்த பூலோகம் கலியுகம் சென்று கொண்டிருப்பதும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள். அப்போது ஜோதிடம் அல்லாது ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்விலே இல்லை. இப்போ ஜோதிடம் சரியா தவறா என்ற விஷயங்கள் பல்வேறு நிலைகளில் பல கருத்துக்கள் பேசப்பட்டு இருந்தாலும் ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடத்தை சரியாக கையாண்டால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கு பல்வேறு ஜாதகங்கள், பல்வேறு மனிதர்கள், நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மானிடர்களும் இதற்கு சாட்சியாக விளங்குவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஜோதிடத்தை சரியான முறையிலே கையாண்டால் நமக்கு சரியான வாழ்வு அமையும் என்பது தான் ஜோதிடம் சொல்கிறது. ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளையும் ஆளுமை கொண்டு இருக்கின்ற கிரகங்கள் மொத்தம் சப்தமக்கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு,
சுக்கிரன், சனி, சப்தக்கோள்கள் மற்றும் நிழல்கோள்கள் அல்லது கருங்கோள்கள் என்றெல்லாம் இப்போது இருக்கின்ற ஜோதிட அன்பர்கள் வந்துட்டு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்து ராகு கேதுக்கள்லாம் இல்லை. ராகு கேதுக்கள் என்பது ஒரு மையப்புள்ளி, ஒரு கரும்புள்ளி, இதை வந்து பெரிய விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு பண்ணுற பல்வேறு கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அது ஆய்வுக்கு உரியது. அது ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆக மொத்தம் ராகு கேதுக்கள் என்பது ஒரு நிழல் கிரகம் என்பது ஒரு உண்மை. இப்போ நிழல் கிரகம் என்பது இப்போ மனிதனுடைய மறுபக்கம், அதாவது சூரிய ஒளியிலே தாங்கள் செல்லும் பொழுது மறுபகுதியிலே நீங்கள் கிழக்கே சூரியன் உதயமாகிறது என்றால் நீங்கள் கிழக்கு நோக்கி செல்லும்போது உங்களுடைய நிழல் மேற்கே நோக்கி சொல்லும். அதே மேற்கில் சூரியன் உதயமாகிறது என்றால் அந்த நீங்கள் மேற்கே நோக்கி செல்லும்போது கிழக்கே நோக்கி அந்த உங்களுடைய நிழல் விழும். இதுதான் வந்து ராகு கேதுக்களாக வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ராகு கேதுக்கள் வந்துட்டு பூமியின் தத்துவார்த்தம், மேலும் சந்திரனுடைய தத்துவார்த்தம். அதாவது சூரியனுடைய ஒளியிலே மிளரக்கூடிய பூமியும் சந்திரனும் இரண்டின் நிழலே ராகு கேதுக்களாக வருகிறது. அப்போது இதனுடைய மையப்பகுதி 180 டிகிரியில் ஆப்போசிட்டாக விழும். ஆப்போசிட்டாக விழுறப்போ இதை தான் ராகு கேதுக்களாக சொல்கிறாங்க. ராகு கேதுக்கள் விஷயத்தில் ராகு கேதுக்களுடைய நிழலில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகம் அடிப்படும், அது பாதிப்பு அடையும் என்ற விஷயங்கள் ஜோதிட ரீதியாக நம்ம நிறைய ஜாதகத்தை கையாண்டு உள்ளோம் என்பது தான் பூரணமான விஷயம். இதை தவிர்த்து நம்ம ஜோதிடம் ராகு கேதுக்கள் இல்லை, ராகு கேதுக்கள் ஒன்றும் வேலை செய்யலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். அப்போது ராகு கேது தோஷங்கள் உண்டா இல்லை என்றது உண்டு என்பது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ ராகு கேதுக்கள் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமணத்தின் போது மட்டும் பார்க்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகிறதா என்று கேட்டால் நம்ம பதிவு மூலிமா அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ராகு கேதுக்கள் வந்துட்டு எந்த இடத்தில் நிற்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து 4 வீட்டுகளை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள். இப்போது ஒரு மீன ராசியில் இருக்கார், இப்போ வந்து கோச்சாரத்தில் மீன ராசியிலே ராகு இருக்கிறார். அவர் எந்த வீட்டை ஆளுமை செய்வார் என்று கேட்டால் தனுசு லக்னம் வரை அவருடைய ஆளுமை இருக்கும். இப்போது கேது வந்துட்டு கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் அவருடைய ஆளுமை இருக்கும். இந்த பகுதியிலே மாற்றக்கூடிய கிரகங்கள் அது கோச்சாரப்படி அது வந்துட்டு நன்மை தீமைகளை நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிகழக்கூடிய காலகட்டத்தை அது சொல்லும். அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே ராகு கேதுக்கள் இருக்கும் நிலைக்கு எந்தெந்த கிரகங்கள் அதில் அடைபட்டு இருக்கிறது என்ற விஷயத்தோடு நம்ம தொடர்பு பெறு அந்த ஜாதகர் எந்த மாதிரி விஷயத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பதை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அப்போது ராகு கேதுக்கள் தோஷம் என்பது நாட்டையும் ஆட்டி படைக்கிறது, உலகத்தையும் ஆட்டி படைக்கிறது, தனிப்பட்ட மனிதனின் வாழ்வையும் ஆட்டி படைக்கிறது. உலகிற்கும் யோகத்தை கொடுக்கும், அதேபோல் தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கும் யோகத்தை கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ராகு கேதுக்கள் ஆட்டத்தில், ராகு கேதுக்கள் விளையாட்டில் நம்மளுடைய பிரபஞ்ச கோள்கள் சுழன்று கொண்டு இருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மை. இப்போது அஸ்தமனம் என்ற ஒரு விஷயம், அஸ்தமனம் தான் நிழலை குறிக்கின்றது. அஸ்தமனம் என்பது பிரகாசத்திலிருந்து அது மறைவு ஸ்தானத்தை பெறுகிறது. ஒரு அஸ்தமனம் என்பது அப்போ நிழலிலே உள்ள மனிதன் ஒரு வெயிலிலே ஒரு மனிதன் வேர்வை சிந்தி உழைப்பான், ஆனால் நிழலை கண்டவுடன் ஓய்வெடுப்பான். அதுதான் வந்து அஸ்தமனம். அஸ்தமனம் குறிக்கின்ற அஸ்தமனமான எந்த கிரகமும் விறுவிறுப்பாகவோ சுறுசுறுப்பாகவோ செயல்படாது. அதே போல் ராகு கேதுகளின் நிழலில் இளைப்பாறும் கிரகங்கள் சுறுசுறுப்பாகவோ விறுவிறுப்பாகவோ செயல்படாது. அதனுடைய ஆளுமையை ராகு கேதுக்கள் எடுத்துக்கொள்ளும் என்பது நிதர்சனமான உண்மை. ராகு கேதுக்கள் நின்ற ராசிநாதன் ஆட்சி கோச்சாரத்திலோ ஜனனகால ஜாதகத்திலோ உச்சமோ ஆட்சியோ நல்ல பலமாக இருக்கும்போது யோகராக இருக்கும்போது யோக பலனையும் பாவகராக இருக்கும்போது பாவ பலனையும் செய்வது
நம்ம ஜோசியத்தில் பல விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் அங்கே வெளிப்படையாக போகிறோம். பேசணும்னா பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போது ராகு கேது தோஷங்கள் இருக்கா இல்லையா என்று கேட்டால், நம்ம ராகு கேது தோஷத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த ராகு கேது தோஷங்கள் என்பது நம்ம ராகு பற்றி போன பதிவில் நான் பேசியிருந்தேன். தற்போது இந்த பதிவில் கேதுவை பற்றி பேச போகிறேன். இப்போ லக்னத்தில் கேது, லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், அதேபோல் 12ஆம் இடத்திலே இருந்தால் தோஷம். அதாவது இது நம்மளுடைய மூல நூல்களிலே நான் சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லியிருக்கிறேன். 4ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் என்னுடைய விஷயத்திற்கு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு 9ஆம் இடத்தில் இருந்த ராகு கேதுக்கள் தோஷத்தை செய்யும், 9ஆம் இடத்திலே இருக்கும் ராகு கேதுக்கள் தோஷத்தை செய்யும் என்ற விஷயத்தை இங்கே நம்ம புதுசாக வந்துட்டு வெளிப்படுத்துகிறோம். அது என் ஆய்வில் வந்த விஷயம், அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. அப்போது கோச்சாரத்துக்கும் சரியாக வருகிறது. அப்போ நம்மளுடைய மூல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 1, 2, 5, 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் என்று சொல்வார்கள். புத்திர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம்லாம் சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய தோஷம் அந்த ராகு கேதுக்கள் வந்துட்டு 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு கேதுக்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அது யோக நிலையில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும், பாவ நிலையில் இருந்தால் பாவத்தை கொடுக்கும், மத்தியம நிலையில் இருந்தால் மத்தியமத்தை கொடுக்கும். என்ற போதிலும் ராகு கேதுக்கள் சனி 5ஆம் இடத்திலே இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை என்று பொருள் அல்ல. புத்திர பாக்கியம் உண்டு. அந்த புத்திரர்களால் பெற்றோர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த அனுகூலமும் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது 2ஆம் இடத்திலே லக்னத்திலே, 2ஆம் இடத்திலே, 5ஆம் இடத்திலே, 7ஆம் இடத்திலே, 8ஆம் இடத்திலே, 12ஆம் இடத்திலே இருக்கும் ராகு கேதுக்கள் தோஷத்தை செய்கிறதா என்று சொன்னால் தோஷத்தை செய்கிறது. அதன்படி அதற்கு ஏற்ற கிரக நிலையை அமைத்து தர வேண்டும் என்பது ஜோசியம் சொல்கிறது. பரிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. பரிகாரம் நீங்கள் போய் கோயில் குளமாக போய் சுற்றணும், ஒரு 20 பேருக்கு அன்னதானம் போடணும், ஒரு யாகத்தை நடத்தணும், ஒரு கற்சிலையை செய்து வைக்கணும் என்றெல்லாம் பரிகாரம் என்பது கிடையாது. ஒரு தோஷமுள்ள ஜாதகத்திற்கு அந்த தோஷத்தை சமன் செய்யக்கூடிய ஜாதகத்தை இணைத்து வைப்பதே பரிபூரணமான தோஷ பரிகார ஜாதகமாகும். இதுதான் வந்து விஷயம். கடவுளை போல் வணங்குங்க. கடவுளை போல் வணங்கும் பொழுதும் இந்த கடவுளை போல் வணங்கும் பொழுதும் அந்த கடவுள் உங்களுக்கு தகுந்த ஜாதகத்தை அனுப்பி வைக்கும் என்பது அந்த பரிகார ஜோதிடமாகும். அப்போது நீங்கள் கடவுளை போய் உங்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்கிறது 1ஆம் இடத்திலோ, 2ஆம் இடத்திலோ, 5ஆம் இடத்திலோ, 7ஆம் இடத்திலோ, 8ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகுகேது தோஷங்கள் சொல்லுவாங்க. ராகுகேது தோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, நாகதோஷம்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க ஜோதிடர் சொல்வது என்னென்னா, சில ஜோதிடர்கள் வந்துட்டு பரிகாரம் செய்து அவங்களுக்கு எல்லாமே நல்லா ஆகிடும், 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அது நம்பி ஏமாறுவது உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய மனதை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம். அது மாதிரி யாருமே 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்லாம் கொடுங்க, பரிகாரத்தை நான் கிரகத்தை மாற்றி அமைச்சேன், தோஷத்தை போக்கிறேன்னா மனிதனால் இந்த பூமியிலே மனிதனால் முடியாத காரியம் எது, அது வந்து கடவுள் சக்தியால் நடக்கக்கூடியது. இதை மனிதனால் எந்த கிரகத்தையும் மாற்ற முடியாது, எந்த தோஷத்தையும் போக்க முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. கடவுளை வழிபடும் சொல்லும் பொழுது அந்த கடவுள் உங்களுக்கு உரிய ஜாதகத்தை விரைவாக அனுப்பி வைக்கும். உங்களுக்கு அந்த தோஷத்தை சமன் செய்யக்கூடிய ஜாதகத்தை அனுப்பி வைக்கும். இதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அன்பர்கள் கவனமாக இந்த ராகு கேது தோஷத்தும் இருக்கும் பொழுது பரிகாரம் என்ற பெயரிலே பணம் பறிக்கும் மோசடி கும்பலிலிருந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை பணத்தையும் உங்கள் செல்வத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த மனவாழ்க்கையை தேடி அமைத்து கொள்ளுங்கள். சிறந்த பரிகாரம் என்பது கோயிலிலே சென்று உங்கள் நாம நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து சில குறிப்பிட்ட வாரங்களுக்கு சென்று வர வேண்டும், தீபங்கள் போட வேண்டும். இதுதான் விஷயம். பரிபூர்ணமாக உங்கள் மனதார நீங்கள் வேண்டும்போது உங்களுடைய கோரிக்கை அங்கே பிரதிபலிக்கும். உங்களுடைய கோரிக்கை அனுமதிக்கப்படும், அங்கீகரிக்கப்படும் என்பது தான் கடவுள் மூலியமாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதை தவிர்த்து வேள்வி நடத்த வேண்டும், யாகங்கள் நடத்த வேண்டும், சிலைகள் வடித்து வைக்க வேண்டும், அதற்கு அது வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் உங்களுடைய
பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். பணத்தை விரயம் செய்துவிட்டு ஜோதிடத்தை குறை சொல்ல வேண்டாம் என்பதை நம்ம பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ராகு கேது தோஷத்துக்குள்ளே போவோம் வாங்க. இப்போது ஒரு அன்பர்களுக்கு 2ஆம் லக்னத்திலே கேது இருக்கிறது என்று சொன்னால் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, ராகு கேதுக்கள் நின்ற இடத்தின் வேலையை செய்வது இல்லை. ராகு கேதுக்கள் மட்டும் தான் இருக்கிற இடத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கும். தன்னுடைய நிலையை பூரணமாக தன்னை பாதுகாத்து கொண்டு தான் ராகு கேதுக்கள் பிற வேலையை செய்யும். அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு வேலை செய்யாமல் அடுத்த வீட்டு வேலையை செய்யும். ராகு கேதுக்கள் எப்பவுமே அப்பிரச்சனமாக போகும். ஓகேங்களா? பிரதட்சணமாக இல்லை, அப்பிரச்சனமாக போகும். அதாவது இடதுபுறமாக செல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இடதுபுறமாக செல்லக்கூடிய விஷயத்திலே தற்போது கோச்சாரத்திலே மீனத்திலே ராகு இருக்கும்போது அவர் எங்கே வருவார்னா கும்ப லக்னத்துக்கு, கும்ப ராசிக்கு வருவார். அடுத்தது மகர ராசிக்கு வருவார். அடுத்தது தனுசு ராசிக்கு செல்வார். இவர் கடக ராசியில் மீன ராசியில் இருக்கும் கேது பகவானானவர் அவர் சிம்மத்திற்கு செல்வார். அடுத்தது கடகத்திற்கே செல்வார். அடுத்தது மிதுனத்திற்கு செல்வார். இப்படி தான் அப்பிரதட்சணமாக செல்லக்கூடிய விஷயங்களில் ராகு கேதுக்கள் சுழல்கின்றன. அப்போது ராகு கேதுக்கள் தான் நின்ற வீட்டை வேலை செய்யாமல் முன் இருக்கக்கூடிய 3 வீட்டு வேலையை செய்யும். தான் நின்ற வீட்டின் 2ஆம் வீட்டு வேலையும் 3ஆம் வீட்டு வேலையும் 4ஆம் வீட்டு வேலையும் செய்யும். அதிலே மாட்டிக்கொள்ளும் கிரக காரகத்துவங்கள் உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுக்கு கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்திலே லக்னத்திலே ராகு இருக்கும்போது கேது இருக்கும்போது கேது பகவான் 12ஆம் லக்னத்திலே இருந்தால் துறவரம், அதாவது இல்லறத்திலே படுக்கை அறையிலே சுகபோகங்கள் இருக்காது. எப்பவுமே ஒரு பயண போக்கில் போனாங்கன்னா அதிகப்படியான எப்பவுமே மறைவு இடத்திலேயே அதிகமாக இருப்பாங்க. மறைவு இடத்தில் அதிகப்படியான மறைவு ஸ்தானங்களிலும் மறைவு இடத்திலும் அதிகப்படியான தொலைதூர பயணங்களாக இருக்கும். ஒரு பயணத்துக்கு போனோன்னா அந்த சிறு பயணமாக இருந்தாலும் அது ரொம்ப நேரம் எடுத்து கடக்கக்கூடிய காலங்கள். அதே போல் அயனசயன போகத்திலே படுக்கை அறையிலே கணவன் மனைவிக்குள் அவ்வளவு சிறப்பான ஒரு அந்யோன்யம் இருக்காது என்பது இந்த லக்னத்திலே உள்ள ராகு சொல்கிறது. ஓகேங்களா? அதே போல் இந்த லக்னத்திலே உள்ள ராகு என்ன சொல்லுன்னா கையாடல் களவாடல் அதே போல் இந்த கையுந்து வாங்குகிற விஷயத்தெல்லாம் இந்த ராகு செய்யும். கடன் பெருசாக கடன் வாங்கும், அந்த கடனை கொடுக்காது. கடன் வாங்குவதற்காக ஒரு கையுந்து வாங்கும், இந்த கையுந்தை அதிகமாக செய்யாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு தவறான விஷயத்தில் இந்த கேது செய்யும். அது மட்டும் யோகராக இருந்தால் இது பெரிய விஷயத்தில் எடுத்துகிட்டு போயிடும். அது பாவராக இருந்தால் அது பெரிய பாதிப்புகளை கொடுத்துவிடும். 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா லக்னத்தை ஆளுமை செய்யும். லக்னத்தை ஆளுமை செய்யும் பொழுது இந்த ஜாதகம் எப்படின்னா ரொம்ப சாதுவான போக்காக இருப்பார். ஒரு சாந்தமான ஒரு கோபம் இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபர் என்பவர் ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பார். என்ன புரிதல், எந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் இந்த கேது 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது செய்யும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவருக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும். அதே போல் இவருடைய லக்ன 2ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன மாதிரி விஷயத்தை செய்யணும்னா எதையுமே தந்திர சூட்சுமம் வாதிகள் எதை தந்திரமாக செய்யணும், எதை சூட்சுமம் செய்யணும், எதை மறைத்து செய்யணும், எதை பிறரிருந்து ஒழிக்க அதிகப்படியாக பேசக்கூடிய அன்பர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போது 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது லக்னத்தை ஆளுமை செய்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது குடும்பத்தை ஆளுமை செய்கிறது. அதிகப்படியான பொய் புரட்டுகள் பேசக்கூடியவர்கள், அதிக சாந்தமான மௌனம் சாதிக்கக்கூடியவர்கள், அதே போல் ஆன்மீக சொற்பொழிவுகள் பேசக்கூடியவர்கள், அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் கையாளுவாங்க. அதிகப்படியான பொய்களும் அதிகப்படியான புரட்டுகளும் அதிகப்படியான மௌன பேச்சு. இந்த மௌனம் 10 பேர் ஒருவர் 10 வார்த்தை பேசினார்னா இவர் ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். இவர் சொல்வதே வேத வாக்காக இருக்கும். இந்த 3ஆம் இடத்திலே இருக்கும் கேது பகவான் என்ன செய்வார்னா இவர் மட்டுமே சொல்வது வேத வாக்காக ஜாதகர் கருதக்கூடிய விஷயம். அதே போல் கடுமையான வாக்குகளை
பிரயோகம் செய்வார் என்பது தான் உண்மையான விஷயம். இப்போது 4ஆம் இடத்திலே இருக்கும் கேது இதை வந்துட்டு இந்த 4ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது மாங்கல்ய தோஷத்தை செய்கிறது. மாங்கல்ய தோஷத்தை செய்கிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு திருமணத்தை தீர்மானித்து அந்த திருமண தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லது மாங்கல்ய தானம் செய்ய வேண்டும். மாங்கல்ய தானம் அதாவது அந்த பிரிந்து இருப்பது திருமணத்திற்கு நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, புராண கதைகளில் பார்த்துருப்பீங்க. 4ஆம் இடத்திலே இருக்கும் கேதுவுக்கு திருமணம் முடிந்த பின் கணவனோ மனைவியோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் 24 நாட்கள் அல்லது 12 நாட்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பிரிந்து இருந்து மீண்டும் அந்த தாலியை கட்டின தாலியை அந்த திருமணத்திற்கு உண்டான விஷயம் என்னென்னா அந்த கயிறு தான் இல்லையா, பந்தத்தை கணவன் மனைவி பந்தத்தை குறிக்கக்கூடிய விஷயம், நடுவிலே இருக்கக்கூடிய விஷயம் அந்த கயிறை ஓடும் ஆற்றிலோ அல்லது கோவில் சார்ந்த விஷயத்திலோ கோயில் உள்ள உண்டியல் காணிக்கையிலோ அதை செலுத்திவிட்டு ஒரு நாழிகை கடந்து மீண்டும் அந்த மாங்கல்யத்தை மறுபடியும் அவங்க கட்டி கொள்ளப்போ அந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும். பரிபூரணமாக இந்த தோஷம் நிவர்த்தியாகி அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே சுபமாக வாழ்வார்கள் என்பது விஷயம். அது மட்டுமல்லாமல் பூரணமான ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுத்துவிடும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கும் கேது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒதுக்குப்புறமான வீடுகளும் எதையுமே தனக்கென ஒரு விஷயத்தை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், கோவில் குளங்கள் சார்ந்த விஷயம், தாயாருக்கு உடல் உபாதைகள், தாயாரின் சொத்துக்கள் தடை தாமதங்கள் இருக்கும். அதே போல் ஒரு வீடு வாங்கினாங்கன்னா முட்டுச்சந்திலையோ அல்லது ஒரு முடுக்கு சந்திலையோ அது மாதிரி தான் கிடைக்கும். எண்டு சந்து இருக்கும். வண்டி வாகனம் வாங்கினாலும் ஒரு பூரணமான விஷயமாக இருக்கா. ரொம்ப நாளைக்கு நீண்ட நெடிய நாட்களாக வைத்துக்கொள்ள சின்ன வண்டியாக இருக்கும். அது உறுதித்தன்மையாக இருக்கணும். அப்போ தான் அப்படி நினச்சி தான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கும் கேது வாங்குவார்கள். கேது உள்ளவர்கள் வாங்குவார்கள். அதே போல் 5ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டிலே சின்ன தடை வரும். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள் நிச்சயமாக இருக்கும். தாயாருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். தாயாருக்கு நீண்ட நெடிய நாட்களாக நோய் நொடிகள் இருக்கும் என்பதை இந்த ராகு இந்த கேது சொல்கிறது. அப்போது 6ஆம் இடத்திலே, அதாவது 6ஆம் இடத்திலே இருந்தால் ராகு கேது இருந்தால் 5ஆம் இடத்து வேலையை செய்யும். 5ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்னென்னா பெண் பிள்ளைகளை கொடுத்துவிடும். 6ஆம் இடத்திலே இருக்கும் கேது பெண் பிள்ளைகளை கொடுத்துவிடும். அது மட்டும் அந்த பெண் பிள்ளைகள் மூலம் பெற்றோருக்கு எந்த விதமான மன சந்தோஷத்தையோ மன நிம்மதியோ கொடுத்து விடாது, அலைச்சலை கொடுத்து விடும். அதாவது சொல் பேச்சை கேட்காமல் இந்த பெண் பிள்ளைகள் அவர் இஷ்டத்திற்கு நடக்கக்கூடிய விஷயங்களே இருக்கும். பூர்வ புண்ணியம் விட்டு குல தெய்வத்தை விட்டு இவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தார்கள் என்றால் ஒரு சிறு விபத்துக்களோ சிறு மன உளைச்சல்களோ சிறு அலைச்சலோ நிச்சயமாக இருக்கும் என்பது இந்த கேது 5ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது சொல்கிறது. 7ஆம் இடத்திலே இருக்கும் கேது 6ஆம் இடத்து வேலையை செய்யும். அப்போது தொழிலில் தடைகளை தாமதத்தை ஏற்படுத்தும். இவர் யோகராக இருந்தான்னா பெரிய கோட்டீஸ்வரன் பெரிய தொழிலதிபர் ஆக்கிறோம். இவர் யோகராக இல்லை என்றால் அந்த தொழிலே தடை தாமதங்களை ஏற்படுத்தி கடன் வட்டி நோய்களை கொடுத்துவிடும் என்பதை இந்த கேது பகவான் சொல்கிறார். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் இந்த வேலையை செய்வார். அப்போ 8ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன வேலையை செய்வார்னா 7ஆம் இடத்து வேலையை செய்வார். இது கலத்திர தோஷத்தை செய்யும். கலத்திர தோஷத்தை செய்யும் என்று கேட்டால் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நுண்ணியம் இல்லாமல் இருவரும் பரஸ்பரம் அன்பு பாராட்டாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுத்துவிடும். எப்பயுமே ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும்போது இந்த ஜோதிடத்தில் இந்த 8ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன செய்வார்னா ஆன்மீகம் தொடர்பான விஷயத்திலே இந்த கணவன் மனைவியும் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு யோகத்தை சிறப்பான வாழ்க்கையை தந்துவிடும். ஆன்மீகம் வாழ்க்கை அல்லாமல் இவர்கள் ஒரு ஜாலியாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாலியாக வாழ்கிறாங்க, எதையும் ஆன்மீகம் சம்மந்தம் இல்லாமல் இவங்க உல்லாச சல்லாபத்தோடு வாழ்கிறாங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை கொடுத்து விடும் இந்த ராகு கேது.
பிரிவினையை கொடுத்துவிடும். அப்போ வந்து என்னென்னா ஒருவருக்கு வந்து ஆசையும் ஒருவருக்கு கோபத்தையும் மோகத்தையும் அதிகம் செலுத்திவிடும் என்பதை தான் வந்துட்டு இந்த கேது சொல்கிறார். அப்போ வந்துட்டு இந்த 8ஆம் இடத்திலே இருக்கும் கேதுவுக்கு அதற்குண்டான நிகரான கிரகத்தை சேர்க்கும் போது மன வாழ்க்கையிலே சிறப்பான மன மக்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்போது 9ஆம் இடத்தில் இருக்கும் ஆண் பெண்கள் 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது 8ஆம் இடத்து வேலையை செய்யும். இது வந்து என்னென்னா இது வந்து பெரிய கடன், வண்டி விபத்து, பெரிய விபத்துக்கள், அதே போல் வந்துட்டு பெரிய கடன்கள், சீட்டு பண்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் இருக்கிற அன்பர்கள் கவனமாக கையாளணும். சீட் ஃபண்டு போட்டாங்கன்னா கவனமாக போடணும். அதே போல் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா கவனமாக செய்யணும். பெரிய லாபத்தை எதிர்நோக்கி எந்த முதலீடும் செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடிகளே தெரியாமல் இருக்கும். அது திடீர்னு பெரிய நோயாக காட்டும். அதே போல் வந்துட்டு விபத்துக்கள் வந்துட்டு சடனாக வந்து விபத்தே ஏற்படாத, ஆனால் பெரிய விபத்துக்கள் எதுவுமே சிக்கிவிடும். கடனே இருக்காது. பெரிய கடனை வந்து வட்டி போட்டு நீங்கள் ₹1 வாங்கினீங்கன்னா அந்த ₹1 ₹1,00,000, அதாவது 1,99,999 வட்டி போட்டு உங்களுக்கு 1,00,000 கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த கேது பகவான் எடுத்து, அதாவது திடீரென்று லாக் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட, அதே போல் வந்து திடீரென்ற ஆயில் கண்டத்தையும் அதே போல் வந்துட்டு விபத்துக்களையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை, அந்த சிறப்பான துணை ஜாதகத்தை அமைக்க வேண்டும். 10ஆம் இடத்திலே இருக்கும் கேது 9ஆம் இடத்தை வேலை செய்யும். இது வந்து தந்தையாருக்கு பாதிப்பும் பூர்வ புண்ணியத்தை பாக்கியஸ்தானத்தை பாதிப்பையும் கொடுத்துவிடும். 10ஆம் இடத்தில் இருக்கும் கேது தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கும். தந்தையார் ஸ்தானத்தை கை வைக்கும். தந்தையாருக்கு பிறகு தனையன் வந்துட்டு அந்த குடும்பத்தை தாங்கி நடக்கக்கூடிய விஷயத்தை செய்துவிடும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த ராகு 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது பல்வேறு விஷயங்களில் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இல்லத்திலே நீங்கள் வாழ முடியாத செய்துவிடும். யோகராக இருந்தால் நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திலே பெரிய மாளிகை கட்டி வாழக்கூடிய யோகத்தையும், பாவராக இருக்கும்போது நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திலே நீங்கள் வாழ நினைத்தாலும் அங்கே வாழ விடாமல் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் கோயில் குளங்களை நீங்கள் வந்துட்டு அங்கே கட்டி வச்சிங்கன்னா அந்த கோயில் குளம் மூலமா உங்களுக்கு பெரிய விஷயங்களும் பாதிப்புகள் கொடுத்துவிடும் என்பது தான் வந்து சொல்கிறது. அப்பாவுடைய உதவியோ, அதாவது மூத்தவர்களின் உதவியோ, பெரியோர்கள் உதவியோ உங்களுக்கு கிடைக்காது. அப்போ கணபதியை கை தொழுதும் போது உங்களுக்கு எல்லாம் சுபமாக முடியும் என்பது இந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் கேது சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கும் கேது இது வந்துட்டு பெரிய பெரிய ராஜயோகத்தை செய்யக்கூடிய பெரிய பிஸ்னஸ், அதாவது தலைமறைவு பிஸ்னஸ் அப்படி சொல்லுவாங்க. தலைமறைவு வேலை, அதாவது ஸ்மக்லிங் சொல்லுவாங்க. அதாவது திருட்டு வேலை, இந்த கடத்தல் வேலை, இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய வெளியில் வராத பெரிய மறைமுக தொழிலுக்கு அதிபதியாக இந்த கேது பகவான் விளங்குவார். கோட்டீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார். அதே போல் கள்ளக்கடத்தலுக்கு உண்டான விஷயங்கள் கொடுப்பார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உலோகங்கள் சம்பந்தப்பட்ட ஆன்மீக கற்சிலைகளோ அல்லது வெங்கல சிலைகளோ அல்லது பொற்சிலைகளோ, இந்த மாதிரி விஷயங்களில் இந்த தொழிலை கொடுத்து கடத்தல் தொழிலில் ஈடுபட்டக்கூடிய விஷயங்களில் இந்த கேது பகவான் செய்வார். நல்ல விஷயமாக இருக்கும், அது கெட்ட விஷயமாக இருக்கும், அது கேதுவை பொறுத்து. 12ஆம் இடத்திலே இருக்கும் கேது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடத்திலே இருக்கும் லாபத்தை அதிகப்படியாக, அதாவது உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள கைய வைக்கும். அவங்களோட லாப நோக்கத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வர வைக்கும். அதே போல் வந்துட்டு வெளியே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அன்னோனியம் இருக்காது, பரஸ்பரம் அன்பு இருக்காது. பெரிய லாபம் என்ற நோக்கிலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பாதியாக தான் இருக்கும். பெரிய லாபங்கள் என்றால் உங்களுக்கு வந்து அவர் யோகராக இருக்கும்போது பல இரட்டிப்பு லாபத்தையும், அவர் பாவராக இருக்கும்போது இரட்டிப்பு நஷ்டத்தையும் கொடுத்துவிடும் இந்த கேது. இப்போது நம்ம இந்த 12 நிலையில் கேது இருந்தால் எந்த விஷயமாக செய்வார் என்று நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த பதிவில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது சர்வதோஷமா, நாகதோஷமா, கால சர்வதோஷமா என்று பார்க்க இருக்கிறோம். இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிந்த விஷயத்தை மறைக்காமல் சொல்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திரன், உதயம் சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.